ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஈசி, அதாவது டிஎன் ரெஜினேட்லேருந்து எடுப்போம். ஈசி அதாவது வில்லங்கச்சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி வந்து ஆன்லைன்லேயே நம்மளே எடுத்துக்கலாம், ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். எந்தவித ஃபீயுமே நம்ம டிஎன் ரெஜினேட்டில் பே பண்ணாமல் ஃப்ரீ ஆஃப் சோர்ஸஸ்லேயே நம்ம வந்து வில்லங்கச்சான்று வந்து எடுத்துக்கலாம். அதை எப்படி வந்து ஆன்லைனில் எடுக்கிறது, அது வே ஆஃப் சோர்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இ-சேவை மையம் வச்சுருக்கவங்க, சிஎஸ்சி வச்சுருக்கவங்க, இண்டிவிஜுவலாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நீங்களே எல்லா சர்வீஸும் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் நீங்களே இதை பார்த்து பண்ணிக்கிறலாம். அதுக்குன்னு தனித்தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இ-சேவை மையம், அதுக்கப்புறம் சிஎஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அதுக்கப்புறம் பிவிசி கார்டு, பிவிசி பண்டல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அதாவது ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கடுத்து பிஎம்ஜேஒய், அதாவது பிரதம மந்திரியின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லட்சம் மதிப்பிலான பிரதம மந்திரியின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும். கேஒய்சி பண்ணிவிட்டு கார்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மகிட்ட பண்ணிக்கலாம். அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிஹெச்ஹெச் கார்டாக இருக்கணும், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் கார்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். கார்டு எல்லாமே வந்து போட்டு உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வில்லங்கச்சான்று எடுக்கும்போது எந்த இயர்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1975லேருந்து 2023 வரைக்குமே நிறையா வில்லங்கச்சான்று நான் இதில் எடுத்திருக்கேன். ஒர்க்கும் ஆகுது. ஒரு சில நேரத்தில் வரமாட்டேங்குது. வராத பட்சத்தில் நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணும். 1975லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 75லேருந்து 85 வரைக்கும், அதுக்கப்புறம் 85லேருந்து 95 வரைக்கும் செப்பரேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது, வருது. மேக்ஸிமம் வருது, மினிமம் தான் வரலை. ஏன்னா அந்த இயரில் அவங்க வந்து எந்த வித இதுவுமே ஆயிருக்க மாட்டேங்குது. அதாவது விற்றது வாங்கினது எதுவுமே வந்து வரல. டிஎன் ரெஜினேட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். க்ரோம் இல்லைனா முசிலா ஃபயர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு மின்னணு சேவைகளில் வில்லங்கச்சான்று பார்வையிடுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மாவட்டத்தை கொடுங்க. மாவட்டத்தை கொடுத்ததுலையும் உங்களோட மண்டலம் கேட்கும். மண்டலத்துக்கு அப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம். இது வந்து இன்னும் பழைய இதிலே தான் இருக்குது. அதாவது விருதுநகர் வந்து தனி மண்டலம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ராமநாதபுரம் மண்டலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்கள் மண்டலம் எதில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வரும். கொடுத்துட்டு ஆரம்ப நாளில் வந்து 1975லேருந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 2023 வரைக்கும். அதுக்கப்புறம் புல விவரங்களில் ரெவன்யூ வில்லேஜை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு புல எண், அதுக்கப்புறம் உட்பிரிவு சப்டிவிஷனை கொடுங்க. கொடுத்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ஈஸி வேணாலும் ஒரே டயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு தேடுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, அதாவது வில்லங்கச்சான்று டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1975லேருந்து 2023 இப்போ நான் கொடுத்த டேட் வரைக்கும் என்ன அந்த சர்வே நம்பரில் ஆகிருக்கு, யார் யார் விற்றுருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 13 பேஜ் லெவலான ஒரு வில்லங்கச்சான்று வந்து டவுன்லோட் ஆகுது. இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். பிரிண்ட் போடும்போது ஷார்ட் எட்ஜில் கொடுங்க. அப்படின்னா தான் பிரிண்ட் பார்க்குறது தோதாக இருக்கும். லாங் எட்ஜில் கொடுத்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்து ரொட்டேஷனுக்கு கரெக்டாக இருக்காது. ஷார்ட் எட்ஜு கொடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று, இப்போ நான் 2 இது கொடுத்து உங்களுக்கு நான் தேடினேன். அதே மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக கூட ஒன்று கொடுத்து நீங்கள் தேடிக்கலாம். அதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. ஆடில் கொடுத்து நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம் எல்லா சர்வே நம்பரும். அப்படிங்கும்போது எல்லாமே சேர்ந்து ஒரே பிடிஎஃபாக வரும். இது தனியாக கொடுத்தீங்க அப்படின்னா தனி பிடிஎஃபாக வரும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் சேர்த்து கேட்க மாட்டாங்க. தனித்தனியாக நீங்கள் எடுத்து கொடுக்க பாருங்கள். கஸ்டமராக இருந்தாலும் தனித்தனியாக எடுத்து கொடுங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தனித்தனியாக வில்லங்கச்சான்று எடுக்க பாருங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். சேர்க்க கொடுத்துட்டு நான் வந்து கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கீழே வந்து தேடுக அதே ஆப்ஷன் தான் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் கொடுத்த சர்வே நம்பருக்கான ஈஸி ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். இங்கே தொடவும் கிளிக் பண்ணவும் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது. ஈஸி டவுன்லோட் பண்ணுறது இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. டிஎன் ரெஜினேட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ எதுவுமே நம்ம ஜென்ரேட் பண்ணாமல் உள்ளே போகாமலே நம்ம வெளியில் இருந்த மணிக்கே ஈஸியை வந்து நம்ம பார்த்துக்கவும் செய்யலாம், பிரிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடத்த வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா வில்லங்க சான்று ரொம்பவே முக்கியம். இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்த வாங்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வில்லங்க சான்றை தான் பார்ப்பாங்க. வில்லங்க சான்றை பார்த்து தான் அந்த இடத்த நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அது யார் யார் கையிலலாம் வந்திருக்கு, அதோட சொத்து மதிப்பு எவ்வளவு, அதோட சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் போட்டிருக்கும். அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கும். அது எல்லாமே வந்து இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அதை வாங்கி பார்ப்பாங்க. இது ஒரு சர்வீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சர்வீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும்.